வெல்கம் பேக் டு இனி ஒரு என்ன வரும் புது வீடியோ. ஹாய் ஹாய் ஃபேமிலி. ஸோ நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா எங்கே போக போகிறோம், ஐரா கூட வந்துட்டு ஒரு மலை ஏற போகிறோம். ஐரா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு மலை ஏற போகிறா. அவள் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம். பிறந்து 3 வருஷம் ஆச்சு. அக்கா பேசி முடிக்கட்டும். பிறந்து 3 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு மவுண்டெயின்ஸையும் அவள் ஏறினது கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஐரா வந்துட்டு ஒரு மவுண்டைன் ஏற போகிறா. இல்லை அப்போ நீயும் கார்த்திக் கீழே நின்னுக்கோங்க, அப்பா மேலே போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரட்டா? சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம ஏறுறது வந்துட்டு சிகிரியாவோட மலை. இந்த மலைக்கு வந்துட்டு நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது. இதை வந்துட்டு அந்த கிங் பேர் என்ன ப்ரோ? காசியப்பன். காசியப்பன் கிங்கு கட்டின மலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆமாம் ஆமாம், அதுக்கப்புறம் ராவணனோட மலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா வரலாறு இருக்குது. நம்ம மேலே போகலாம். மேலே போயிட்டு அந்த கோட்டை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மலை மட்டும் ஏறல, மலைக்கு மேலே வந்துட்டு ஒரு கோட்டையும் இருந்திருக்கு. அதை போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை ஓடாத, விழுந்துடாத. ஐராக்கு எது போட முடியுமோ அதான் வாங்கணும், சரியா? அதெல்லாம் போட முடியாது. அது பெருசு சின்னது. her size hat, yeah. This one fit her? Small. போட்டுக்குவீல? யார் தூக்கிட்டு போட மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நடந்து போகிற ஒரு வழி. ஒரு 1 கிலோமீட்டர் இதில் நடந்து போகணுமாம்மா இந்த மண் ரோட்டில். ஆமாம், நடந்து போகணுமாம்மா. நடந்து போனதுக்கப்புறமா தான் அந்த மலை கோட்டையோட என்ட்ரன்ஸ் வரும். இந்த வழியாக வந்து நிறைய எலிஃபெண்ட் வருமாம்மா. நைட் டைமு, அப்புறம் ஏர்லி மார்னிங்கு, ஈவினிங் டைமில் நடந்தால் இங்கே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதி போட்டிருக்காங்க. அப்படியே படிச்சுக்கோங்க, நான் அப்புறமா படிச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம போகலாம். இது கிட்டத்தட்ட போகலாம். ஒரு வாய மூடிட்டு வா. ஒரு காடு வழியாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஐரோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க பாரு. ஹாய் சொல்லிடு ஐரோட ஃப்ரெண்டுக்கு. அங்கே பாரு, ஜசீரை பார்க்குது அந்த மங்கி. கடிச்சு இங்கே பாருடா, குட்டி இருக்குடா. நீ தான் அந்த குட்டியா? ஆக மொத்தம் நீ வந்துட்டு குரங்கு மாதிரி தொங்கிட்டு ஜாலியா வரல. நீ நீயா இது? அங்க பாரு, நீயும் பமியும். தொட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன் மூக்க பிச்சு சாப்பிட்டு போயிடும். அது கியூட்டா இருக்காது? நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமா? யாருக்கும் தெரியாம ஃப்ளைட்லையா? நம்மளை பிடிச்சானுங்கன்னு வச்சுக்கோவேன், நீ தப்பிச்சிருவ. நான் ஜெயிலு தான்டி, தெரியுமா? ஐராவும் அப்பாவும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். நேரம் உட்காரு. குரங்கு தூக்கிட்டு போயிடும் ஐரா உன்ன. குரங்கு தூக்கிட்டு போயிடும். நடந்து வரியா? கை வலிக்குது ஐரமா. பாத்தியா? குட்டியை வச்சுட்டு எப்படி குடிக்குது பாத்தியா? ஐரமா அப்படி போய் குடிக்கிறியா? நம்மளை பார்த்து தான் ஓடுது. பாவம்ல. இங்க எழுதியிருக்கு பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டூரிஸ்ட். இங்க தேனி, குரங்கு, யானை, crocodile இருக்கு. எதையும் நோண்டக்கூடாது, புல்லு நடக்கக்கூடாது, தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நடக்குது. ஏதாவது பண்ணால் அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு மேபி நம்மளால பார்க்க முடியும். அதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும், ஒரு வேளை லக் இருந்தா. லெப்பர்ட் இருக்கு பாரு.
ஸோ இங்கே சிகிரியா அந்த மலை ஏறணும் அப்படின்னா இந்த மியூசியம் வழியாக வர சொல்கிறாங்க. இந்த மியூசியம் வழியாக போனால் இங்கே டிக்கெட் ஆஃபீஸ் இருக்குது ஃபாரினர்ஸ்க்கு. லோக்கல்ஸ்க்கு அங்கே நம்ம கூட ஒருத்தர் லோக்கல் இருக்கார். இப்படி போய் தான் டிக்கெட் எடுக்கணும். இதுதான் அந்த மலை எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம இங்கே தான் நடந்து அப்படியே அவ்வளோத்துக்கு மேலே வரைக்கும். ஸோ மியூசியம்க்கு வந்துட்டு என்ட்ரு ஆகிறோம். கீழே டிக்கெட் எடுத்தாச்சு. என் கையில் பாஸ்போர்ட் இருக்கிறனால எனக்கு $20. கார்த்தி வந்துட்டு பாஸ்போர்ட்டை மறந்து இதிலே வச்சுட்டு வந்துட்டான், கார்லேயே வச்சுட்டு வந்துட்டான். அதனால் உனக்கு $35. ஐராக்கு வந்துட்டு டிக்கெட் ஃப்ரீ. நம்ம மியூசியம்குள்ளே போகிறோம். இந்த மியூசியம் கட்டுறதுக்கு வந்து ஜப்பான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ராஜபக்ஷ பீரியடில் கட்டியிருக்காங்க. நம்ம அங்கே எடுத்த டிக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் காட்டணும் ஃபாரின் டூரிஸ்ட். இதுதான் என்ட்ரன்ஸு. 2 சைடும் தாமரை குளம். இதெல்லாம் அந்த மன்னரோட ஆட்சியிலையா இல்லை நம்ம ராவணனோட டைம்லையான்னு தெரியல. இதெல்லாம் வெட்டி இது ஒரு குளமா மாற்றிருக்காங்க. எதிரிகள் வந்துட்டு உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. தண்ணியில் மீன் இருக்கும், அப்புறம் பூ இருக்கும், அப்புறம் நண்டு இருக்கும். ஆக்டோபஸ் கூட இருக்கலாம், தெரியல. கிராப் இருக்கும். ஸ்டெப் ஏறுவோம். ப்ரோ என்ன ப்ரோ இப்படி இருக்கு ஸ்டெப்பு? வலிக்குதுல? ஆமா. அடிவாரத்துக்கு 1 கிலோமீட்டர் நடக்கணும். ஆமா. இன்னும் கிतना கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். இதில் என்னன்னா அந்த மலையோட அடிவாரத்துக்கே நம்ம ரொம்ப தூரம் நடக்கணும். இது எல்லாமே இங்கே நிறையா அந்த காலத்து செங்கல் வச்சு நிறைய கட்டியிருக்காங்க. இங்கே புல் இல்லை, காஞ்சிருச்சு புல். அதனால் நான் புல் இருக்கிற வீடியோ பார்த்துருக்கேன். 2 சைடும் ஃபுல்லாக புல் இருந்துச்சு நான் பார்த்த வீடியோவில். இங்கே அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சிருச்சு ஃபுல்லாக. நம்ம முன்னாடி இருக்குது பாருங்கள், இந்த மவுண்டெயினை தான் ஐராவும் அப்பாவும் ஏற போகிறோம். ஏறிடலாமா? இந்த மவுண்டன் ஏறிடலாமா? இது நிறைய நாள் கேட்டே இருந்தில்ல ஸ்டெப் இருக்கான்ட்டு. பார்த்துடலாம், போயிட்டு ஸ்டெப் இருக்கான்னு பார்த்துடலாம். ஓகே ஏறு. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு இது. ஆனால் இங்கே எடுத்தோடனே கொஞ்சம் நிழல் இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். போ ஒன்றும் ஆகாது, போ. இந்த மலை ஏறுறோம்னு சொல்லி தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோன்னு யோசனையாக இருக்கு இப்போது. ஏன்னா நம்ம இன்னும் 1% கூட ஏறல. ஆனால் வந்துட்டு டயர்டாகிடுச்சு. இதான் அந்த கல்லுக்கு நடுவில் போகிறது. சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த மலையை தனியாக ஏறுறதே பெரிய விஷயம். குரங்குட்டியை தூக்கிட்டு ஏறுறது இருக்குல்ல, அதை விட பெரிய விஷயம். இந்த குட்டி இறங்கவும் மாட்டேங்குது, அது அதை விட பெரிய விஷயம். குழந்தைங்க தனியாக நடந்து வந்தால் அந்த கோக்காச்சி பிடிக்காது, நம்ம மேலே இருக்கிற கோக்காச்சி. சரி நடந்து வரியா? காவாசி ஏறிட்டோம். இப்படிதான் தூக்கிட்டு போகணும். இவ்வளோதான். எந்திரிக்கூட படுத்துக்கோ அப்படியே. தூக்கிட்டு நடக்கிறதே பெருசு. சரியா? நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு சின்ன சமவெளி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புலி வேணா சிங்கத்தோட அந்த பாஸ் இருக்குல்ல, அதை இங்கே செதுக்கியிருக்காங்க. அங்கே போகிறோம். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்பா இரவு தூக்கிக்கிட்டா
ஒவ்வொரு படிக்கட்டா ஏறு. எங்கே ஏறிட்டு இருக்கோம் பாருங்க. ஆல்மோஸ்ட் அங்காச்சு. தலை சுத்தில காட்டி நம்ம அங்கே வரும்போதே கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபுல்லாக இரும்பு படிக்கட்டா. இங்கேருந்து பார்க்குறப்போ லைட்டாக தலை சுற்றுது. உனக்கு எல்லாம் சுத்தமாக இருமா. சமரசம் பேசியிருக்கலாமே. அதுதான். ஓ முடியல ப்ரோ. மேலே வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த பேலஸ் இருந்த இடம். ஸோ ஐராவை பார்த்தீங்க அப்படின்னா மேலே உச்சிக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. அதான் உச்சி. அங்கே ஒரு மலை இருக்குது, அது வியூ பாயிண்ட். ஆமாம், அங்கே நின்றுட்டு எல்லோரும் அங்கேருந்து இந்த மலையை பார்ப்பாங்களாமா. ஸோ அந்த மாதிரி வியூ பாயிண்ட்டு. அங்கேயும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஆனால் அது இன்னும் பயங்கர ஹெவியாக இருக்கும் ப்ரோ. ஆமாம், நடக்கிறது. இங்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்துட்டு அரண்மனையாக கட்டி இருந்திருக்காங்க. நம்ம இப்போ இந்த வழியில் நடந்து வந்தோம். இந்த வழியில் நடந்து வந்து இங்கே நிற்கிறோம். அங்கே தெரியுது பாருங்க நீச்சல் குளம். ராஜா இல்லைன்னா ராவணன் குடித்த நீச்சல் குளம் அங்கே இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு இங்கே இருக்குது. இது அரண்மனையாக இருந்திருக்கும். இறங்கி வந்து இதிலெல்லாம் குடிச்சிருப்பாங்க. ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களை நம்ம கூப்பிட்டு வந்திருந்தால் கரெக்டாக கிடச்சிருக்கும். நிறைய வீடியோஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதோட வரலாறு ஃபுல்லாக நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருக்கா. இங்கே எழுதி ஏதோ வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். இறங்க ஆரம்பிச்சாச்சு. ஐராவை எப்படியோ கஷ்டப்படுத்தி தொப்பியை போட்டு விட்டாச்சு. இந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? காடு எப்படி நெட்டு குத்தாக இருக்குது பார்த்தீங்களா? இறங்குறது இந்த மாதிரி பயமாக இருக்குது. காலெலாம் நடுங்குது. வெளியே போகிற வழி பார்த்தீங்களா? இப்படி தான் போகணும். இப்படி தான் இவங்கெல்லாம் கட்டியிருக்காங்க. இது மன்னனோ இல்லை ராவணனோ கட்டினது கிடையாது. அதெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க ஒரு த்ரில்லுக்காக. இப்போ நம்ம நடந்ததே பார்த்திங்கன்னா மூச்சு முட்டி சாகிற அளவுக்கு நடந்தாச்சு. இது இங்கே ஒரு 2 ஸ்பைரல் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்பைரலில் ஏறி இங்கே ஒரு ஸ்பைரலில் இறங்கணும் போல் இருக்குது. டு த கேவ் பெயிண்டிங். இங்கே ஒருத்தன் பாருங்களேன், நம்ம ஊர் மாதிரி பாம்பை வச்சு விட்ட காட்டிகிட்டு இருக்காரு. தொடரியா? நான் ஃபுல்லி ட்ரைன் அவுட்டு, முடியல.